இவர் வாக்குறுதி சத்தியம் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணல, அவ்வளோதானே ஒழிய மீதி பூரா வந்து நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டை இருந்தாவே போதும், நான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்யலைன்னா நீங்கள் நேராக கோட்டைக்குள்ளாரையே வரலாம், உங்களுடைய நியாயங்களை கேட்கலாம். அடாடாடாடாங்கிற அளவுக்கு ஐயோ இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் உண்டாங்கிற அளவுக்கு கேட்டதுக்கு மேலே அதிகமாக கொடுத்துருக்காங்கன்றாங்க. இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் எங்கேயாவது கேட்டதுக்கு மேலே அதிகமாக இருக்கா? அப்போ நீங்கள் அல்வா மாற்றி நீங்களும் முதல்வரும் கொடுத்துக்கிட்டு யாருக்கு அல்வா கொடுக்குறீங்க? 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக அரசாங்க ஊழியர்களுக்கு அல்வா கொடுக்குறீங்க. இப்போ எப்படி நீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு மந்திர தந்திரம் தெரியும், நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொன்னாங்க பாருங்கள், அதே இன்னைக்கு மந்திர தந்திரத்தை தான் இப்போ வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திலே இப்போ காமிச்சிருக்காங்க. என்ன மந்திர தந்திரம் இவங்களுது? டாப்ஸுங்கிற ஒரு மந்திரம் தான். தமிழர் திருநாள் பொங்கல் இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் இது தேர்தல் பொங்கல். ஏன் 2022 காசு கொடுக்கல? தேர்தல் வருங்கிறதுக்காக அந்த ஒரு தேர்தலில் உங்களுக்கு உங்கள் சர்ச்சை சின்னத்தில் ஒரு பொட்டணம் அமுத்தணுங்கிறதுக்காக அத்தனை வேலையும் செய்வீங்களா? தேர்தல் பக்கத்தில் வரும்போது மட்டும்தான் அரசியல் ஞானபுரம் பலகீர்னு எரியுமா? அப்போ இதெல்லாம் நம்ம அந்த கேள்விகளை கேட்டு தானே ஆகணும். பாய் தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போது தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழைய ஓய்வூதியம் கேட்டு ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணதை அடுத்து இப்போ ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது வந்து பல்வேறு விஷயங்களுக்கு மாறுகடாக இருக்குது. அதாவது 90% ஒரே மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனாலுமே அதை வந்து சமன்படுத்தலை. மாதம் ஒரு 10% ஊதியம் வந்து அவங்கள்ட்ட இருந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பல்வேறு விமர்சனங்கள் அவங்க பக்கத்துல இருந்து வைக்கிறாங்க. ஆனால் ஜாக்டோஜி அமைப்புகள் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தை நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. உள்ளே என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இல்லை, இதில் அவங்க எந்த அடிப்படையில் கேட்டதில் 90% இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னே புரியல. ஸோ ஜாக்டோஜியோ வந்து இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஜாக்டோஜியோனுடைய நிர்வாகிகள், அஃபீஷியல் பேரர்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்டோஜியோவில் மெம்பராக இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களோ இல்லை மற்ற ஆசிரியர் பெருமக்களோ அவங்க ரத்த கண்ணீர் தான் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சமூக வலைதளங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குமரிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும். ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிறது பூரா ஜாக்டோஜியோனுடைய நிர்வாகிகளும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான் மாற்றி 2 பேரும் அல்வா கொடுத்துக்கிட்டதே ஒழிய மக்களுக்கு வெற்றி இல்லை. ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டைடு. அந்த மாதிரி வந்து இவங்களுடைய வெற்றி. ஆனால் ஒரிஜினலாக உள்ளார போய் பார்த்தீங்கன்னா இது படு தோல்வி. எப்படி வந்து ஒரு தோல்வியை வந்து இவங்க வெற்றியாக கொண்டாடுறாங்கங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய கோரிக்கை என்ன? பழைய ஓய்வூதிய திட்டம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? பழைய ஓய்வூதிய கொண்டு வருவாங்கிறது. இவர் வாக்குறுதி சத்தியம் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணல, அவ்வளோதானே ஒழிய மீதி பூரா வந்து நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டை இருந்தாவே போதும், நான் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்யலைன்னா நீங்கள் நேராக கோட்டைக்குள்ளாரையே வரலாம். கோட்டைக்குள்ளார வர்றது என்ன? முதலமைச்சரான என்னுடைய அறைக்குள்ளாரையே நீங்கள் வந்து உங்களுடைய நியாயங்களை கேட்கலாம், உங்களுக்கான ஒரு அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னு தான் போராட்ட களத்தில் போய் நின்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்போ அன்னைக்கு நீங்கள் சொன்னது பழைய ஓய்வூதிய திட்டம். இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து என்ன? இது பழைய ஓய்வூதிய திட்டமா? இல்லவே இல்லை. ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டமில் அரசாங்க ஊழியர்கள் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ உங்களுக்கு ஊதியம்னாவே என்ன? செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான காசு, அதுதான் ஊதியம். ஓய்வு ஊதியம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது வேலை செய்யலைன்னா கூட உங்களுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும், அதுக்கு பேர் தான் ஓய்வு ஊதியம். அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கிட்டு 10% ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் வரக்கூடிய பணத்துலேயும் வச்சு நீங்கள் வட்டி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? இது அவங்களே வந்து ஒரு ஸ்கீமில் போட்டு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாமே அது. அப்போது இது என்ன ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோட்டை வந்து சின்னதாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பக்கத்துலேயே ஒரு பெரிய கோட்டை போடணும். அப்போது இவங்க கேட்டுக்கிட்டு இருந்து பழைய ஓய்வூதிய திட்டம், இவங்க வந்து சிபிஎஸ் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது. சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போது இந்த டாப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த டாப்ஸையும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சிபிஎஸ்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா டாப்ஸ் வேண்டாம், எங்களுக்கு சிபிஎஸ்ஸே போதுங்கிற அளவுக்கு நீ கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க.
அதாவது இப்போ இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை விட மோசம்னு சொல்லி வேண்டான்னாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டாங்க. இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய டேப்ஸு இப்போ இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை விட மோசம். அதில் என்ன சார் இருக்குது? இப்போ கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் அவங்க என்ன மாதிரியான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போகுது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டேப் வந்து இதை விட மோசமாக இருக்குது அப்படின்னு. அப்போ என்ன அதில் இருக்குது? ஏன்னா அதை ஏதோ ஒரு விஷயம் அங்கே மறையப்படுது. கட்டாயம் ஒன்று உங்களுக்கு ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்துக்கும் இப்போ சிபிஎஸ்க்கும் புரிஞ்சிருச்சு இல்லை? இப்போ கொண்டு வந்த டேப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எந்த விதமான ஒரு நயா பைசா கூட பிடித்தம் கிடையாது. அவங்களுக்கு வந்து பென்ஷன் வர்றது தான் அந்த ஓய்வூதிய திட்டம். இப்போ இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது என்னன்னா, இது 2003 ஏப்ரல் 1 நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க. அதில் நீங்கள் மாதமான நீங்கள் 10% அரசாங்க ஊழியர்களுடைய பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து அதுக்கு 10% மாதம் அவங்க அரசாங்கத்துக்கு செலுத்திக்கிட்டு வராங்க. அதே அமௌண்ட், அதுக்கு சரி நிகரான அமௌண்ட்டு அரசாங்கமும் செலுத்திக்கிட்டு வருது இந்த எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் ஃபண்டில். இதுக்கு சற்று ஏறக்குறைய ஆவரேஜாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8% வந்து வட்டி கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த கார்பஸை இன்றைக்கி இருக்கக்கூடிய சிபிஎஸ்ல வந்து நீங்கள் பென்ஷன் கிடையாது. அந்த சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய முழு பணத்தையும் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது செட்டில்மெண்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அதுதான் இப்போ தற்போது இதில் இருக்கிறது. இப்போ இந்த டேப்ஸ்ன்னு சொல்கிறதுல என்னென்னா இதே நடைமுறை தான். ஆனால் நாங்கள் உங்களுக்கு கார்பஸ் கொடுக்க மாட்டோம். நீங்கள் முடியும் போது, பணிக்காலம் முடியும் போது 50% நீங்கள் கடைசியாக வாங்கின சம்பளத்திலேருந்து 50% உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்த 50% சேலரிங்கிறது ஃபுல் பென்ஷன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபுல் பென்ஷன் யாருக்கு கிடைக்குன்னா 30 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான் ஃபுல் பென்ஷன் கிடைக்கும். ஆனால் 10 வருடம் ஏதோ சொல்லியிருந்தாங்களே சார்? 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி. ஓகே, நீங்கள் சேர்ந்து 10 வருஷம் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. அது 30 வருஷம் முடிச்சவங்களுக்கு தான் வந்து ஃபுல் பென்ஷன் கிடைக்கும். அதாவது 50%. அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுப்பாங்களா இல்லை வந்து எவ்வளோ கொடுப்பாங்கங்கிறது தெரியாது இப்போ இது வரைக்கும். இப்போது பழைய சிபிஎஸ்க்கு வாங்க, இது ரெண்டும் இருக்குது இல்லையா? இது மொத்தம் 30 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு தான். இப்போ இருக்கக்கூடிய சிபிஎஸ்க்கு வந்தீங்கன்னா இதில் உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபாய் இந்த பேசிக் டிஏ வாங்கிட்டு இருக்கிறவர் ரிட்டையர் ஆனார்னா இவங்களுடைய ஸ்கீம் பிரகாரம் எவ்வளோ கொடுப்பாங்க? 50,000 ரூபா கொடுப்பாங்க. அவர் 30 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாருன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. 30 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, இன்றைக்கி 1 லட்ச ரூபா பேசிக் ப்ளஸ் டிஏ வாங்குறாரு, பென்ஷனபிள் அமௌண்ட் என்னவோ அதை வாங்குறாரு. அப்போ ரிட்டையர் ஆகிறாருன்னா இன்றைக்கி 50,000 ரூபா அவருக்கு கொடுக்குறாருன்றாங்க. இது இப்போ புது பென்ஷன் ஸ்கீம். அவர் ஆணோ பெண்ணோ இறந்துட்டாங்கன்னா அதில் 60%, அதாவது 30,000 ரூபா கணவனுக்கோ உயிர் வாழக்கூடிய கணவனுக்கோ உயிர் வாழக்கூடிய மனைவிக்கோ கொடுக்குறாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய டேப்ஸ். இது அப்படி இப்போ இருக்கக்கூடிய சிபிஎஸ்க்கு வந்தீங்கன்னா வரப்போகிற டேப்ஸ் அது இருக்கக்கூடிய சிபிஎஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த 1 லட்ச ரூபாய் இன்றைக்கி வாங்குறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? 30 வருஷம் முடிஞ்சு அப்போ இந்த 30 வருஷமாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார்ல, அதை எவ்வளோ நம்ம பார்க்கணும்ல. அப்போ இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் அந்த சம்பளம் இருக்குதுன்னா ஒரு அரசாங்க ஊழியருக்கு வெறும் 3% மட்டும் சம்பள உயர்வுன்னு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் பேக் கால்குலேட் பண்ணினீங்கன்னா அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அந்த சம்பளம் எவ்வளோ இருந்திருக்குன்னா 41,200 ரூபா. அப்போ அவர் மாதத்தில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார்? 4,120 ரூபா. அரசாங்கமும் அதுக்கு 4,120 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த 41,200 ரூபாய்ங்கிறது 3% அவங்களுடைய சம்பளம் அதிகமாகிட்டு வந்துச்சுன்னா அந்த நபர் கொடுத்த பணம், அந்த பணத்தில் இப்போ 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த சிபிஎஸ்ல. இதை சேர்த்து பார்த்தீங்கன்னா 81,53,000 ரூபா வரும் ஊழியர் செலுத்தினதுக்கு மட்டும். அரசாங்கமும் செலுத்துது இல்லையா சரிசம விதத்தில்? அப்போ அதில் ஒரு 81.5 லட்சம் வரும். அப்போ 81 எவ்வளோ? 1,63,000 ரூபாய் உங்களுக்கு கார்பஸ் இருக்கும். இப்போ இந்த சிபிஎஸ்ல என்னன்னா ரிட்டையர் ஆகும்போது இந்த 1,63,000 ரூபாய் 1,63,00,000 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 1,63,00,000 நீ கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 7% வட்டி கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் ஆயிடுவாங்க 60 வயசுங்கும் போது சீனியர் சிட்டிசன் 7% வச்சுக்கோங்க. நீங்கள் 7% போது அதனுடைய வட்டி மட்டும் எவ்வளோ தெரியுமா? 95,000 ரூபாய் மாதம் கிடைக்கும். 1,63,00,000 ரூபாய் எனக்கு பேங்க்ல பணம் இருக்கும். அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட், அது இல்லாமல் மாசமானா 95,000 ரூபாய் எனக்கு வட்டி வாங்கிட்டு இருக்கலாம். அது நான் இருக்கிற காலத்து வரைக்கும், இல்லை அந்த 1,63,00,000 டெபாசிட் இருக்கிற வரைக்கும் யார் வேணால் அந்த வட்டியை வாங்கிக்கலாம். நான் இல்லாத போது இந்த 1,63,00,000 என்னுடைய குழந்தைங்களுக்கோ எல்லாத்துக்கும் நான் பிரித்து கொடுத்துட்டு போகலாம். இப்போ இருக்கக்கூடிய டேப்ஸில் என்னென்னா
இந்த 1,63,00,000 உங்களுக்கு எதுவும் வராது, வெறும் 50,000 ரூபாய் தான் வரும். இப்போது நீங்கள் வந்து அந்த 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அரசாங்க ஊழியர் இன்றைக்கி ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சிபிஎஸ் பரவாயில்லன்னு எடுப்பீங்களா, டாப்ஸில் எனக்கு 50,000 ரூபா கிடைச்சா போதுன்னு எடுப்பீங்களா? சிபிஎஸ் தான் பரவாயில்லன்னு எடுப்பாங்க யாராக இருந்தாலும். அப்போ இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ ஒரு பிரச்சனையை சின்னதாக்குறதுக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனையை போட்டோம்னா இந்த இருக்கிற பிரச்சனை சின்னதாகி போயிடும். ஆனால் இதை வந்து எவாலுவேட் பண்ணி அரசு ஊழியர்கள் வந்து இல்லை இதுவே ஓகேங்கிற லெவலில் பற்றி அதை பற்றின டாக் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஜாக்டோஜி அமைப்பில் இருக்கிறவங்களுமே இதில் பலன் பெறக்கூடிய ஒருத்தவங்களா தானே சார் இருப்பாங்க, ஏன் அவங்களுமே அதை எடுத்துக்கிறாங்க? இல்லை, இப்போ அவங்க ஜாக்டோஜி அவருடைய ஊழியர்கள் நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மெம்பர்ஸ் என்னென்னா, இப்போ நிர்வாகிகளாக இருக்காங்க பாருங்கள், அஃபிஷியல் பேரர்ஸாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த கரண்ட் சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள். ஓகே, அவங்க 2000 அவங்க எல்லாமே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு அடுத்து அப்போ நீங்கள் அந்த எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ நார்மலாகவே போராடக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தை பாராட்டுவாங்க, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது அதிமுக இருந்தாலும் சரி, இல்லை திமுகவாக இருந்தாலும் சரி, எங்கள் கோரிக்கையை ஏற்று பரிசீலித்து உதவின அரசாங்கத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது புலகாங்கிதம் அடைகிறாங்க. அடாடாடாடாங்கிற அளவுக்கு, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் உண்டாங்கிற அளவுக்கு கேட்டதுக்கு மேலே அதிகமாக கொடுத்துருக்காங்கன்றாங்க. இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் எங்கேயாவது கேட்டதுக்கு மேலே அதிகமாக இருக்கா? உங்களுடைய நிர்வாகிகளினுடைய வேலை என்ன? ஊழியர்களுக்கு, அந்த மெம்பர்ஸுங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக நடந்து நீங்கள் அவங்களுக்கு உண்டான கோரிக்கையை வெற்றி பெற்று வாங்கி கொடுக்கறதான உங்களுடைய வேலை. அப்போது இந்த இடத்துல ஜாக்டோஜியோனுடைய நிர்வாகிகள் அரசாங்கம் வெற்றி பெறத்துக்காக உழைச்சாங்களா, இல்லை அரசாங்க ஊழியர்கள் வெற்றி பெறத்துக்காக போராடினாங்களா? அப்போது நீங்கள் அல்வா மாற்றி மாற்றி நீங்களும் முதல்வரும் கொடுத்துக்கிட்டு யாருக்கு அல்வா கொடுக்குறீங்க? 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக அரசாங்க ஊழியர்களுக்கு அல்வா கொடுக்குறீங்க நீங்கள். அப்போ இந்த இடத்துல இது திமுகவுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். அவங்க ப்ராப்பராக இவங்களை வந்து அருமையாக இந்த ஜாக்டோஜியோனுடைய நிர்வாகிகளை, அஃபிஷியல் பேரர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணி அரசாங்கம் தனக்கு சாதகமாக வந்து அவங்க ஒரு முடிவெடுக்க வச்சிருக்கிறாங்க. திமுக இதில் செமையாக செயல்பட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து 13,000 கோடி கடன் எல்லாரும் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பெரிய பட்ஜெட் இங்கே வந்து பிடித்தம் செய்யப்பட்டிருக்கு கவர்மெண்ட்டுக்குங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருமே நேற்று வரைக்குமே நம்ம பேசினது எல்லாருமே என்னென்னா 13,000 கோடி இதுக்குன்னு செலவு பண்ணணும், அப்புறம் வருஷம் ஒரு 11,000 கோடி இதுக்குன்னு ஆகும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருந்தோம். ஆனால் பின்னாடி பழைய ஸ்கீம் பார்க்கும்போது அதை விட கம்மியான செலவுகள் தான் அவங்க குறைச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு அனுமானம். ஆமாம், நீங்கள் இப்போ ஸ்கீம் எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகும். இன்றைக்கி அரசாங்க ஊழியர்கள் கேட்டது என்ன, அவங்க ஏன் நீங்கள் சொன்னது என்ன, இதுதான் நமக்கு கேள்வி. இங்கே வாக்குறுதி கொடுத்ததுமே இந்த ஸ்கீம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, நீங்கள் சொன்ன சத்தியம் என்ன? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம். நீங்கள் இப்போ நீங்கள் கொடுத்தது என்ன? பழைய ஓய்வூதிய திட்டமாக கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எப்படி வந்து இந்த ஜாக்டோஜியோ வந்து இதை வெற்றின்னு கொண்டாடுறோம்? அதனால தான் சொன்னேன் ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடு அப்படின்னு. அப்போது எல்லா இடத்துலையும் வந்து முதல்வர் ஐயா என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்திலேயே இந்தியாவிலேயே வந்து வளர்ச்சி அதிகமான மாநிலம், பொருளாதாரத்தில் ஓங்கி ஒழிச்சிருக்கிறோம் தானே சொல்லியிருக்காங்க. 11.16% நாங்களுடைய பொருளாதார வளர்ச்சின்னு. இப்போ நீங்கள் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு அடுத்தது தானே நீங்கள் பிரகடனப்படுத்திட்டு இருக்கீங்க. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, இந்த 7 மாநிலங்கள் வந்து உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை குடிக்குதே. நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தான் எல்லாத்த விட காசு அதிகமாக வச்சுருக்கேன்றீங்கள, அப்புறம் நீங்கள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாது? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போது இதில் 13,000 கோடி அப்படின்றீங்களே, நீங்கள் மகளிருக்கு 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறது எவ்வளோ? இந்த வருஷம் பட்ஜெட் மட்டும் 13,807 கோடி. மாதமான 1000 ரூபா கொடுக்கறதுக்கு அதுக்கு காசு இருக்குதா? ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லையா உங்களுக்கு? அப்போது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல யாருடைய வெற்றியை கொண்டாடணுங்கிறது தான் இன்றைக்கி. இதில் திமுக அரசாங்கம் வெற்றி பெற்றுச்சுன்னு ஜாக்டோஜியோ அமைப்பினர், அரசாங்க ஊழியர்கள் கொண்டாடினாங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி சார், இப்போ போராட்டம் களத்தில் இருக்கிறவங்க வந்து திருப்தி அடையலை அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. செவிலியர்கள் ஒரு பக்கம், தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம். இப்போ கூவம் ஆற்றுல இறங்கி அவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க, பதாகைகளை வச்சு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. வித்தியாசமாக வெவ்வேறு இடங்களில் தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான தீர்வோ இல்லை அதற்கான பதிலோ இன்னும் அரசாங்கத்திலிருந்து எதுவுமே சொல்லப்படலை. அதற்கான பதில் ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி போய் இல்லை, தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் எந்த அளவுக்கு பெரிய சமூகம் அதை சார்ந்து இருக்காங்கன்ட்டு. அதை கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் நடுராத்திரியில் போய் பார்த்துட்டு கூட நானாச்சும் உங்களுக்கு வந்து நான் ஐயா முதல்வர்கிட்ட பேசி உங்களுடைய கோரிக்கையை நான் முன்னிறுத்தி வலியுறுத்துறேன்னாரு. போராட்ட களத்தில் போய் நின்று அதே 4 நாள் கழித்து அவருக்கு பிறந்தநாள் விழாவில் என்ன சொன்னார், இல்லை இவங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா இது குலத்தொழில். ஏன் உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி போராட்ட களத்தில் போய் நின்று பேசும்போது அது குலத்தொழில்னு உங்களுக்கு தெரியலையா?
4 நாள் கழித்து தான் உங்களுக்கு திடீர்னு அந்த நாணோதயம் வந்துச்சா, ஐயோ இது குலத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் குலத்தொழில்னால செய்யக்கூடாதுன்னா அருமையான அந்த நோக்கத்தை கூட வரவேற்கலாம்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், சரி இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறவங்க பூரா இனிமேல் இந்த வேலையை செய்யாதீங்க, இன்னும் அடுத்த 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு கட்சி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும், நீங்கள் வந்து காசை பற்றி. ஏன்னா அவங்க போராடுறதே ஊதியம் குறைஞ்சி போச்சு, எங்களுக்கு பர்மனெண்ட்டு பழைய ஊதியம் எங்களுக்கு வேணும்னு அவங்க போராடுறாங்க. அப்போ அந்த வாழ்வாதாரம் எங்களுக்கு கேள்விக்குறி ஆனனால தான் அவங்க வாழ்க்கைக்கு போயிருமேன்னு போராடுறாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் செய்யாதீங்கன்றீங்க. அப்போ அதுக்கு ஜவாப் நீங்கள் தானே கொடுக்கணும். நீங்கள் அப்போ நாங்கள் வந்து 1 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 வருஷம் கூட இல்லைங்க, 1 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான சம்பளத்தை பூரா கொடுக்குறோம். அந்த 1 வருஷத்துக்குள்ளார இந்த குலத்தொழிலை பூரா மாற்றிட்டு எல்லாரும் அவங்கவுங்க தொழிலை போய் பார்த்துக்கங்கன்னு சொன்னால் அது நியாயமான ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறதா நம்ம வந்து எடுத்துக்கலாம். போராடிட்டு இருக்கிறவங்கள போயிட்டு வெந்த பொருளில் வேலை பார்க்குற மாதிரி இல்லை இவங்களை நீங்கள் பர்மனன்ட் பண்ணாதீங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அது? அதனால் திமுக என்ன நினைக்குதுன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கூட்டணி கட்சிகள் பார்த்துப்பாங்க, அதை சமாளிக்கிறது அவங்களுடைய வேலை, அந்த வாக்கு அவங்க வாங்கி கொடுத்துட்டோம், நம்மளுடைய வாக்கு. ஏன்னா இது வந்து பிசிகாவுடைய வாக்கு வங்கி, அவங்களுக்கான அவங்க வாக்கு வங்கி. எப்படி போனால் திமுகக்கு என்ன, அரசாங்க ஊழியர்கள்ங்கிறது திமுகவுடைய வாக்கு வங்கி. ஒரு 90-95% அரசாங்க ஊழியர்கள் வந்து இதை திமுகவுக்கு தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதையாவது ஒன்று பண்ணி நமக்கு அரசாங்க ஊழியர்களை சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு, இப்போ எப்படி நீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு மந்திர தந்திரம் தெரியும், நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொன்னாங்க பாருங்க, அதே இன்னைக்கு மந்திர தந்திரத்தை தான் இப்போ வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திலே இப்போ காமிச்சிருக்காங்க. என்ன மந்திர தந்திரம் இவங்களுக்கு? டாப்ஸுங்கிற ஒரு மந்திர தந்திரம். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. இப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இப்போ தூங்குற மணியாரன் எழுப்புனா பழைய கந்தாயம் கேட்பான் அப்படின்பாங்க. அந்த மாதிரி இவங்க சும்மா கிடந்த ஊதி சங்கு கெடுத்த மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் டாப்ஸ்ன்னு கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாரும் கொண்டாடி அப்படியே புலகாங்கிதத்தில் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தராக இதனுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லுங்க போது இன்றைக்கி பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு வந்து அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கடுமையான எதிர்ப்பை வந்து அவங்களுடைய நிர்வாகிகள் ஜாக்டோஜி அமைப்பினர் மேலே பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நேற்று கூட வந்து இல்லை நாங்கள் இன்னும் வந்து இது வந்து முதல் படி தான், இனிமேல் நாங்கள் எங்கள் போராட்டத்தை ஆரம்பிப்போம் திருப்பி ஒரு நேற்று அறிக்கை. ஜாக்டோஜியோக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறு பிரிவுகளாக மாறுது. அப்போ நீங்கள் வந்து அரசாங்க ஊழியர்களுக்காக பார்த்தீங்களா, இல்லை வந்து திமுகவுடைய அரசுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வேலை பார்த்தீங்களா? இன்னைக்கு பெரிய உள்ளார வந்து குளறுபடிகள் ஓடிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போராட்டம்லாம் வலுவாக இருக்கும்போது அவங்க என்ன ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக வந்து ஆட்சியை இழந்தது. அதாவது 2016 சட்டசபை தேர்தல் அதிமுக ஜெயிச்சுது, 21 அதிமுக தோக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திமுக இப்போ சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெருவெற்றி அடைஞ்சிட்டுன்றாங்க. பெருவெற்றிலாம் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இல்லை பாருங்கள், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 4.5%. ஆனால் வெற்றிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா திமுக 44 சீட்டு ஜெயிக்குது. 88 சீட்லேருந்து 44 சீட்டு ஜெயிச்சு உங்களுக்கு 133 சீட்டு வாங்குறாங்க. அதில் 43 சீட்டினுடைய அந்த விக்டரி மார்ஜின் இருக்கும் பாருங்கள், அந்த மார்ஜினை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 1,98,381 வாக்கு தான். அப்போ அதிமுக கணிசமான வித்தியாசங்கள் தான் இருக்கு. சொற்பமான வித்தியாசம், கணிசமான வித்தியாசம் இல்லை, ரொம்ப சொற்பம். வெறும் 1,98,000 வாக்கில் தான் அதிமுக திமுக விட்டு ஆட்சியை பறிகொடுத்துச்சு. அப்போ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு வங்கி திமுகக்கு இன்னைக்கு தேதியில் எவ்வளோ முக்கியம்னு புரியுதா இல்லையா? அதுதான் அவங்களுடைய வாக்கு வங்கி. அப்போ எதையாவது ஒன்று பண்ணி மந்திர தந்திரம் பண்ணி அவங்கள குழப்பி விட்டு ஏதாவது வரையில பார்த்தீங்களா எல்லாமே நாங்கள் அரசாங்கம் ஏதோ ஒன்று செஞ்சுருக்குது, முதல் வெற்றி தானுங்க இது, இதை கூட நீங்கள் பாராட்டலான்னா எப்படி 100க்கு 100 ஜெயிக்க முடியுமா? 100க்கு 100 ஜெயிக்க முடியாது. எனக்கும் அதில் உடன்பாடு உண்டு. ஒரு நெகோசியேஷனில் டேபிளில் வரும்போது எனக்கு உண்டான அத்தனையும் நீங்கள் கொடுங்கனாலும் அதுக்கு பேர் நெகோசியேஷன் இல்லை. நானும் ஏறி வரணும், அவங்களும் இறங்கி வரணும், ஒரு மையப்புள்ளியில் மீட் பண்ணணும். இது மையப்புள்ளியில் மீட் பண்ண மாதிரியா இருக்குது, மொத்தமாக நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இது அதனால தான் சொன்னேன், இது திமுக அரசாங்கத்தினுடைய வெற்றி தான், அரசாங்க ஊழியர்களுடைய வெற்றி இல்லை. அப்போ என்னன்னா இந்த வாக்கு வங்கியை இவங்க தக்க வைக்கணுங்கிறதுக்கு உண்டான முயற்சி தான். இதில் வந்து வேற எந்த விதமான முயற்சியும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ மடிக்கணினி வந்து நேற்று வழங்கியிருந்தாங்க மாணவர்களுக்கு, அது ஒரு பெரிய விழாவாக நடந்துச்சு. அதில் பிரபலங்களும் கலந்து கொண்டதை பார்க்க முடிஞ்சுது. இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குறாங்க, அதுவும் பள்ளி மாணவர்களுக்கு இல்லாமல் ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு, காலேஜ் போகிறவங்க ஸ்டூடெண்ட். அப்போ அவங்களுக்கான ஓட்டு இருக்குங்கிறது, இந்த பக்கம் ஆசிரியர்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறத கணக்கிட்டு தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் பொங்கல் பரிசு கொடுக்கறதுங்கிற இதெல்லாம் மக்கள்
மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அவங்க அதெல்லாம் கவனிச்சு அதற்கான ஓட்டு போட மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கா திமுகக்கு? இல்லை, இன்றைக்கி இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் எல்லாம் இன்னும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இப்போ ஐயா கூட ஸ்டாலின் அவர்கள் பேசுனாங்க பாருங்கள், அந்த காலத்தில் டீ கடையில் உட்காந்து முரசொலி பேப்பரில் படிச்சுட்டு அதில் வர செயலியை வச்சு பகிர்ந்து தான் நாங்கள் அரசியல் வளர்த்தணுங்கிற மாதிரி அவர் இன்னும் மக்கள் பூரா அதே லெவலில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கார் போல இருக்கு. இன்றைக்கி ஏஐ எரா. பையன் உட்காந்து மொபைலை எடுத்து கட்டினானாக்கா அத்தனை ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளார நீங்கள் என்ன வேணுமோ 1000 PhD படிச்சவங்க உங்களை சுற்றி டாக்டரேட் உட்காந்துருக்கிற மாதிரி. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து மக்களை ஏமாற்ற முடியாது. பொங்கல் இப்போ இதுதான் வந்து தமிழக வரலாற்றிலேயே முதல் பொங்கலா? இப்போ தான் பொங்கலை கொண்டாட போகிறோமா? 3000 ரூபா கொடுக்குறீங்க. இப்போது இது தேர்தல் பொங்கல், தமிழர் திருநாள் பொங்கல் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது தேர்தல் பொங்கல். ஏன் 2022 காசு கொடுக்கல? 2025 ஏன் கொடுக்கல? இப்போ 3000 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? இப்போ தான் தமிழர் திருநாள், தமிழர் பண்டிகை, 3000 ரூபாய் கொடுத்தா தான் சுபிட்சமாக குடும்பம் இருக்குன்னு இன்றைக்கி ஏன் சார் உங்களுக்கு கண்ணு தெரியுது? ஏன் இதுக்கு முந்தின ஆண்டுகளில் தெரியல உங்களுக்கு? நிதிநிலை நெருக்கடிகள்னு ஒவ்வொரு இன்னைக்கு அந்த நிதிநிலை அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு கடன் அதிகமாக இல்லை வாங்கி வச்சிருக்கீங்க. 9,30,000 கோடி கடன். இன்னும் 10 குறைக்கு இதுக்கு நீங்கள் இதெல்லாம் பட்ஜெட் பண்ணாதது. இந்த 13,000 கோடி மறுபடியும் அடிஷனலாக 14, 24,000 கோடிக்கு எங்கே வருவீங்க? கல்லால் வச்சுருக்கீங்களா கொண்டாந்து கொடுக்குறதுக்கு? அப்போது என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை இது நீங்கள் எடுக்கிறீங்க? எந்த இடத்துல வந்து மக்கள் வந்து இதை ஆமாம் இது நல்லது தானே செய்கிறாங்கன்னு எப்படி எடுக்க முடியும்? அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி பெரிய வாய்ப்பு இன்றைக்கி அரசாங்க ஊழியர்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கோரிக்கையை நிறைவேற்றியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க திமுக. இல்லைன்னா 100% அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு இல்லாமல் திமுகனால் ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது. இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை, ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ போஸ்டிங் இருந்தாலும் இன்றைக்கி வேகன்சிலாம் போக ஒரு 9-10 லட்சம் பேர் இருப்பாங்க. வீட்டுக்கு 3 பேர்னா கூட 30 லட்சம் வாக்காளர்கள்னு வச்சுங்க. 30 லட்சம் வாக்காளர் இன்றைக்கி 5.5 கோடி பேர்னாக்கா என்னாச்சு உங்களுக்கு? சற்று ஏறக்குறைய 5 to 6% வாக்கு. அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு இல்லாமல் திமுக ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது. இதை கரெக்டாக உணர்ந்திருந்தாங்கன்னா இந்த டாப்ஸுக்கு இவங்க சரின்னு சொல்லலாமா? முதல்ல சொல்லலாமா? இது என்ன நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சார் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. நான் சொல்கிறேன், ஏற்கனவே 7 மாநிலங்களில் இருக்குது, இல்லாதது இல்லை. நீங்கள் தான் எப்பயுமே சொல்கிறீங்களே, நாங்கள் தான் வந்து திராவிட மாடலுங்கிறீங்களே. உங்களுக்கு முன்னாடி 7 பேர் அந்த மாடலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாடலோட அதையும் போய் சேர்த்த வேண்டியதானே? அப்போது ஜாக்டோ ஜியோக்கு எந்த அளவுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுங்கிறத எடுத்து சொல்கிறேன். அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த உப்புச்சப்பு இல்லாத டாப்ஸுக்கு வந்து இவங்க ஆகா ஓகோன்னு ஒப்புதல் கொடுத்துட்டு இன்றைக்கி ஸ்வீட் எடுத்து அல்வா கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா இது யாருக்கு கொண்டாட வெற்றி? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ இந்த நேரத்தில் உங்களால் நீங்கள் பழைய ஊதிய திட்டத்தில் வாங்க முடியலன்னா என்னைக்கு சார் நீங்கள் வாங்க போகிறீங்க? இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ போய் பழைய ஊதியம் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா அவங்க? அப்போது எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து அரசாங்க ஊழியர்களை இந்த நிர்வாகிகளாகட்டும் அரசாங்கமும் வஞ்சித்திருச்சிருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த 3000 ரூபாய் பொங்கலுக்கு காசு கொடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே தான். இது தேர்தல் பொங்கல், இது தமிழர் திருநாள் பொங்கல் இல்லை. அவங்கள திராவிட முன்னேற்ற கழகம் அரசை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வந்து 3000 ரூபாய் கொடுத்தா இதெல்லாம் வாக்கு வாங்குறதுக்காக காசு. பொருளாதாரத்தில் சூப்பராக ஓங்கி வளர்ந்துருக்குன்றீங்க. இப்போ பக்கமாக இந்த மகளிர் உரிமை துறையில் எத்தனை பேர்த்த சேர்த்துனாங்க? இப்போ இந்த கேம்பெயினில் 17 லட்சம் பேர்த்த சேர்த்துறாங்க. அப்போ அந்த 17 மகளிருக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்க இல்லையா? இந்த வருமானத்துக்கு மேலே இருக்கு இல்லை எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்களா மகளிர்னா? இல்லை, எல்லாத்துக்குமே கிடையாது. அப்போது நான் கேட்குற கேள்வி, அப்போ இது வரைக்கும் தகுதி இல்லாதவங்க, உரிமை இல்லாதவங்க இன்றைக்கி உரிமை கிடைச்சிருக்குன்னா இந்த 17 லட்சம் மகளிர் அவங்களுடைய பொருளாதாரத்தில் 17 லட்சம் குடும்பம் கீழே சரிஞ்சு போச்சா இந்த வருஷம்? என்னோட கேள்வி புரியுதா உங்களுக்கு? அந்த 17 லட்சம் குடும்பம் பொருளாதாரத்தில் சரிஞ்சிட்டாங்களா இந்த வருஷத்தில்? அதனால் 1000 ரூபா கொடுக்குறீங்களா? இல்லை, இத்தனை நாள் அவங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்துச்சாங்கிற கேள்வி எழும்புது. அது ஆமாம், இத்தனை நாளாக கொடுக்கப்படல. ஏன்னா அவங்க தகுதி இல்லைன்னு நீங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு தகுதி வந்துருச்சுன்றீங்க. அப்போ அதனால தான் கேட்டேன், ஒரு பொருளாதாரமும் இதில் ஒரு அடிப்படையாக வச்சு தானே கொடுக்குறீங்க. அப்போ பொருளாதாரத்தில் குறைஞ்சிருக்குது 17 லட்சம் குடும்பம். ஏன்னா குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ 17 லட்சம் குடும்பம் உங்களுடைய ஆட்சியில் இந்த வருஷம் மட்டும் தகுதி இறங்கி இருக்குதா? அப்போ இதுதான் வந்து நீங்கள் வந்து மாநிலத்தில் பொருளாதாரத்தை வளர்த்தனுடைய லட்சணமாக இது. அப்போது இதில் கூட உரிமைத்துறை 1000 ரூபாய்ன்னா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா, நம்ம டெய்லி எவ்வளோ? 33 ரூபா. அப்போ தமிழக பெண்களுக்கு உண்டான உரிமைன்னு சொல்கிறது 33 ரூபா தானே? தமிழக பெண்கள் 33 ரூபாய்க்கு தான் உரிமையானவர்களா? அவங்களுடைய மதிப்பீடு அவ்வளோதானா? அப்போ நீங்கள் அரசாங்கம் இதை உரிமைத்துறைன்னு கொடுத்து நாங்கள் மகளிரை வந்து கௌரவப்படுத்துறீங்களா, மகளிரை அசிங்கப்படுத்துறீங்களா? இது எவ்வளோ பெரிய இது. அப்போ இதுவும் தேர்தலுக்கானது இந்த 1000 ரூபா காசு. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதமான 1000 ரூபா பாக்கெட் மணி.
ஒரு படிக்கிற மாணவனுக்கு என்ன வேணும்? தரமான படிப்பு வேணும். அந்த தரமான படிப்பு முடித்ததுக்கப்புறம் அவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன வேணும்? நல்ல வேலை வேணும். அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் வேணும். அப்போ ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடிய செய்ய வேண்டியது என்னென்னா, அவனுக்கு பாக்கெட் மணி 1000 ரூபா கொடுக்குறது உங்கள் வேலை இல்லை. தரமான கல்வியை கொடுங்க, கொடுத்து அந்த கல்விக்கு உண்டான வேலையை கொடுங்க, அந்த வேலையை கொடுத்து வேலைக்கு உண்டான ஊதியத்தை கொடுங்க. அதை அவன் படித்து முடிச்சுட்டு மொதல் மாதமே ஒரு 30,000 35,000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் அவனுக்கு படிக்கிறவனுக்குலாம் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணிங்கன்னா அவன் திருப்பி அரசாங்கத்துக்கு 1000 ரூபா கொடுக்க மாட்டானா? அவன் மாதம் அவங்களுக்கு கொடுப்பான். சார், இந்த மாதிரி படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அப்புறம் நல்ல தரமான கல்வியும் நியாயமான வேலையும் அதுக்கு உண்டான தரமான ஊதியத்தையும் கொடுக்குறீங்க, அதனால் உங்கள் திட்டத்தில் பயன்பெற்ற நான் இப்போ ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறேன், நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் சார்னு அவன் கொடுப்பான். எதுக்கு? இனிமேல் வரக்கூடிய மாணவர்களுக்கு இதே மாதிரி நீங்கள் திட்டத்தை கொண்டு வாங்க, படிக்கிறவங்களுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், மாதம் 1000 படிக்கிற இளைஞன் உங்களுக்கு கொடுப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனை அந்த மாதிரி இளைஞனை படிக்க வச்சு வேலைக்கு கொண்டு போய் அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணுங்கிறது உங்கள் நோக்கம் இல்லை. அவனுக்கு வாக்கு வயசு வந்துருச்சா, சரி அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடு, ஏன்னா அவன் ஓட்டு போட போகிறான். இதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது லேப்டாப் கொடுத்தாங்களா இல்லையா? யாருக்கு கொடுத்தாங்க? பள்ளி மாணவர்களுக்கு. ஏன் இவங்க இப்போ அந்த பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்களா? இல்லை. ஏன் இல்லை? அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஓட்டு இல்லை, அதனால் உனக்கு லேப்டாப் இல்லை. அங்கே ஓட்டு இருக்குது, அதனால் லேப்டாப் கொடுக்குறோம். அப்படியே கொடுத்தீங்களே, இன்றைக்கி தான் தெரிஞ்சுதா அவங்களுக்குலாம் லேப்டாப் தேவைங்கிறது? இத்தனை நாளாக படித்தவங்களுக்கெல்லாம் லேப்டாப் தேவையில்லையா? அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மோசடித்தனமான ஒரு அரசியல் பார்வைன்னு நீங்கள் பாருங்கள். இது எந்த அரசியல் கட்சி செஞ்சாலும் அதை நான் விமர்சிப்பேன். வெறும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற நாள் மட்டும் இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சி செய்கிறவங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு வேண்டாமா? அப்போ எல்லாமே நீங்கள் ஒரு குறுகியதில் இன்னும் ஒரு 3 மாதம் நீங்கள் தேர்தல் வருங்கிறதுக்காக அந்த ஒரு தேர்தலில் உங்களுக்கு உங்கள் கட்சி சின்னத்தில் ஒரு பொட்டணம் அமுத்தணுங்கிறதுக்காக அத்தனை வேலையும் செய்வீங்களா? அப்போ அடுத்த 5 வருஷத்தை நாட்டை காப்பாற்றுறது யார்? அப்போ இந்த மாதிரி இவங்க செய்கிறது பூராமே ஒரு தேர்தலை சார்ந்தே செய்யும்போது இதெல்லாம் நமக்கு தெரிகிற விஷயம்லாம் இன்றைக்கி நம்மளை விட பார்க்கக்கூடிய நேயர்கள் அதிபுத்திசாலிகள். இன்றைக்கி நம்ம பேசுகிறதுல என்ன ஓட்டம் இருக்குதா, இல்லை பேசுகிறது நியாயமாக பேசுகிறோமா, இல்லை எதை விட்டுட்டார் இவர் பேசுறது இல்லைங்கிறத பூரா அவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி பொதுமக்கள் அத்தனை பேர் ரொம்ப அறிவாளிகளாக மாறிட்டு இருக்கக்கூடிய சமீபத்தில் அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டு போயிருங்கிற மாதிரி அவங்க சார்ந்தவங்க ஒரு முரசொலி மட்டும் படுக்கிறனால அதில் வர்றது மட்டும்தான் செய்தியா? அதெல்லாம் அந்த காலம், அண்ணா இருந்த காலம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கையில் உட்காந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டியும் சாட் ஜிபிடியும் உட்கார வச்சுட்டு அவன் எல்லாத்துக்கும் பாடம் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்கள், குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி அந்த அளவுக்கு அறிவார்ந்த ஜென்சி சமூகமாக மாறிக்கிட்டு வருது. அவங்கள நீங்கள் சும்மா ஒரு லேப்டாப் கொடுத்துட்டோம்னா, ஒரு மாதமான பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா போட்டோம்னா அவன் வாக்களிச்சிருவான்னா, அவன் கேட்குறது எனக்கு நல்ல தரமான படிப்பை கொடு. ஏன்னா தரமான படிப்பு இருந்தால் தான் என்னுடைய அறிவு வளரும், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலையை போய் நான் சிறப்பாக செய்யும்போது எனக்கு சம்பளம் கிடைக்கும். இது ஒரு ப்ராசஸ். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது இட் இஸ் நாட் அ ப்ராசஸ். அப்போ இதே பார்த்தீங்கன்னா அதில் நான் முதல்வன் திட்டத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, அதை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது தேவை, அதனால நிறைய பேர் வேலை வாய்ப்பு அதை நான் பாராட்டுறேன். 1000 ரூபா கொடுக்கறதுக்கு எதுக்கு ஸ்கீமு? இப்போ நல்லா சொல்லுங்கள், நீங்கள் போய் அங்கே உட்காந்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க, பவித்ரா தான் இன்றைக்கி தமிழ்நாடுனுடைய சீஃப் மினிஸ்டர். உங்களால் எல்லா அக்கௌண்ட்லையும் 1000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா? உங்களுக்கு ஏதாவது அரசியல் ஞானம் வேணுமா? இதுக்கு அரசியல் அனுபவம் வேணுமா? அரசியல் புத்திசாலித்தனம் வேணுமா? தொலைநோக்கு பார்வை வேணுமா? என்ன வேணும்? இது யாராக இருந்தாலும் ஒரு பேங்க் அக்கௌண்டன்ட் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கொடுத்துட்டா எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி ஒரு பட்டனை தட்டினா மாதமான ஒரு 1000 ரூபா போயிடாதா? இதுக்கு அரசாங்கம் தேவை. தொலைநோக்கு பார்வையில் மக்களை வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு தானே உங்களுக்கு அரசாங்கமும் அரசாட்சியும் தேவை. அப்போ அதையெல்லாம் பண்ணாமல் வெறும் தேர்தலை மட்டுமே மையப்புள்ளியாக வச்சு இதையெல்லாம் முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஏன் நீங்கள் பதவியில் வந்த முதல் நாள்லேருந்தே செய்யணுமா இல்லையா? முடியக்கூடிய நேரத்தில் செய்யுங்க. அப்போ அந்த முதல் நாள்லேயே இதெல்லாம் புரிஞ்சுக்காத அளவுக்கு உங்களுடைய அரசியலினுடைய விழிப்புணர்வு, அரசியலினுடைய ஞானம் அவ்வளோதானா? தேர்தல் பக்கத்தில் வரும்போது மட்டும்தான் அரசியல் ஞானம் பூரா பலகீர்னு எரியுமா? அப்போ இதெல்லாம் நம்ம அந்த கேள்விகளை கேட்டு தானே ஆகணும். கண்டிப்பாக சார். களம் வரப்போகுது, இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது, மாதங்கள் கூட சொல்ல முடியல. இந்த மாதிரியான நேரத்தில் வாரத்துக்கு வாரம் கணிப்புகள் மாறுது, பேச்சுகள் மாறுது, கூட்டணிகள் மாறுது. தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் நேரத்துக்காகவும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.